மேம்பாடும் தேர்நாடு என அழைக்கப்படும் மட்டக்களப்பு காலனித்துவ காலகட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக கருதப்பட்டது. போர்த்துகேயர் இலங்கையை நிரந்தரமாக தமது காலனித்துவத்துக்குள் கொண்டு வந்ததை பறைசாற்றும் விதமாக முக்கிய கரையோர கேந்திர இடங்களிலெல்லாம் தமது பலமான கோட்டைகளை நிறுவினார்கள். அந்த வரிசையில் மட்டக்களப்பு வடக்கு மண்முனை பிரதேச செயலாளர் பிரிவில் கடலை அண்மித்து குளியந்தீவில் வாவி சூழ்ந்த பகுதியில் அமைந்த கோட்டை மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. இது 1628 போர்த்துகேயரால் அமைக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் இலங்கையை தமது ஆளுகைக்குட்படுத்த வேண்டும் என்ற ஒல்லாந்தரின் அதிகார வெறி ஆரம்பித்திருந்தது. இதற்கு பின்னால் இலங்கையின் தென்பகுதியிலும் தென்மேற்கு பகுதியிலும் காணப்பட்ட கருவா போன்ற வாசனை திரவியங்களுக்கு ஐரோப்பாவில் காணப்பட்ட சந்தை வாய்ப்பும் இலங்கையின் புவியியல்சார் அமைவிடமும் காரணமாக இருந்தது. அத்துடன் மட்டக்களப்பில் நெல் உற்பத்தி, காட்டு யானை, பயனுள்ள காட்டு மரங்கள், தேன் மற்றும் மெழுகு போன்ற பிற பொருட்கள் அதிக அளவில் காணப்பட்டது. இதுபோன்ற காரணங்களும் ஒல்லாந்தர்களை மட்டக்களப்பை நோக்கி ஈர்த்திருந்தன. அதே சமயம் போர்த்துகீசரை விரட்டி அடிக்க சிறந்த கடல் வலிமையுடைய ஒல்லாந்தரின் உதவியை வேறு வழிகளின்றி கண்டி மன்னன் ராஜசிங்கன் வேண்டி நின்றான். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஒல்லாந்தர்கள் தமது நகர்வுகளை மேற்கொண்டனர். ஒல்லாந்தர் மட்டக்களப்பு துறைமுகத்தை 1638 வைகாசி கைப்பற்றினார்கள். அதன்போது பழைய கோட்டையை அழித்து புதிய வடிவில் அமைத்து மீண்டும் ஓர் கோட்டையை அங்கேயே கட்டி தங்கினார்கள். போர்த்துகீசரை விரட்டி அடித்து தமது அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டி இலங்கையின் அனைத்து துறைமுகங்களையும் ஒல்லாந்தர் கைப்பற்றத் தொடங்கினர். இவ்வாறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையின் கட்டுமானம் 1622 போர்த்துகேயரால் ஆரம்பிக்கப்பட்டு 1628 நிறைவுற்றது. 1638 ஒல்லாந்தரால் கைப்பற்றப்பட்டு 1639 கோட்டை அழிக்கப்பட்டது. பின் 1665 மீள் கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்டது. 1682 செப்பனிடப்பட்டது. 1707 முன் கொத்தளமும் மேற்பகுதியும் கட்டி முடிக்கப்பட்டது. 1766 கண்டிய அரசுக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டது. 1796 பிரித்தானியரால் எந்தவித எதிர்ப்புமின்றி கைப்பற்றப்பட்டது. ஆகவே 3 காலனித்துவ நாடுகளின் நிர்வாகத்தின் கீழ் இருந்த கோட்டை என்கிற சிறப்பு இந்த கோட்டைக்கு உண்டு. மட்டக்களப்பின் காலனித்துவ அரசியல் வரலாற்றின் ஒரு வடிவமாக இந்த கோட்டை கருதப்படுகிறது. எமது வளங்கள், அடையாளங்கள் தொடர்பான சரியான புரிதலும் தெளிவான ஆவணப்படுத்தலுமே அடுத்த தலைமுறையினருக்கு அதனை பாதுகாக்கும் வழிமுறையினை கற்றுக் கொடுக்கிறது. இதுபோன்ற இன்னொரு விடயத்துடன் உங்களை சந்திக்கிறோம்.